நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோக்ஷ தர்மத்தை செவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் செவிக்கும் இந்த அத்தியாயத்தில் ஆபத்தில் தைரியமே சுகத்திற்கு காரணம் என்பதை பற்றி இந்திரனுக்கும் பலிக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை குறித்து தான் சேவிக்க இருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, உறவினர்களின் நாசத்திலோ அல்லது ராஜ்யங்களின் நாசத்திலோ கஷ்டமான ஆபத்தில் மூழ்கின மனிதனுக்கு ஸ்ரேயஸ் எது? இந்த உலகத்தில் உத்தமமாக உபதேசிப்பவர் நீர் அல்லவா? இந்த விஷயத்தை உம்மிடம் கேட்கின்றேன், அதனை நீர் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க பீஷ்மர் சொல்ல தொடங்கினார். யுதிஷ்டிரா, மங்கள பெண்டிர் சுகங்கள் பொருள் இவைகளை விட்டு விலகியவனும் கஷ்டமான விபத்தில் மூழ்கினவனுமாய் இருப்பவனுக்கு தைரியமானது சேமத்தை செய்யத்தக்கதாகும். தைரியமுள்ளவனுக்கு சரீரமானது அழியாது. சோகமில்லாமல் இருப்பது சுகத்தை கொடுக்கும். மிகச்சிறந்த நோயற்ற நிலையும் தரும். சரீரத்திற்கு ஆரோக்கியம் இருந்தால் அந்த மனிதன் மீண்டும் சம்பத்தை அடைவான். சத்வகுணம் பொருந்திய நிலையை அடைந்திருக்கிற அறிவில் சிறந்தவனுக்கு சம்பத்தும் தைரியமும் காரியங்களில் உறுதியும் உண்டாகும். யுதிஷ்டிரா, மீண்டும் இந்த விஷயத்திலும் பலிக்கும் இந்திரனுக்கும் நடந்த சம்பாஷணையான பழைய இந்த இதிகாசத்தை உதாகரிக்கிறார்கள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தமானது முடிவு பெறவும், தைத்தியர்களுக்கும் தானவர்களுக்கும் நாசம் உண்டாகவும், உலகங்கள் விஷ்ணுவால் ஆக்கிரமிக்கப்படவும், இந்திரன் தேவர்களுக்கு அரசனாகவும் தேவர்கள் யாகங்களால் ஆராதிக்கப்படவும், 4 ஜாதிகளும் கலப்பின்றி நிலையிருக்கவும், 3 உலகங்களும் செழிப்பாய் இருக்கவும், பிரம்மதேவர் பிரீத்தியுடன் இருக்கும் காலத்தில் ருத்திரர்கள், வசுக்கள், ஆதித்யர்கள், அஸ்வினி தேவர்கள், கந்தர்வர்கள், நாகசிரேஷ்டர்கள், சித்தர்கள் இவர்களாலும் மற்ற ரிஷிகளாலும் சூழப்பட்டவனும் பிரபுவுமான இந்திரன் 4 தந்தங்கள் உள்ளதும் 4 பழக்கப்பட்டதும் யானைகளில் சிறந்ததும் காந்தி உள்ளதுமான ஐராவதத்திலே ஏறிக்கொண்டு 3 உலகங்களையும் பார்க்க வேண்டி புறப்பட்டான். வஜ்ராயுதம் ஏந்திய அவன் ஒரு கால் கடலின் அருகில் ஒரு மலையின் குகையில் விரோச்சனன் புத்திரரான பலியை பார்த்து அவன் அருகிலே சென்றான். ஐராவதத்தின் கழுத்தில் இருப்பவனும் தேவ கூட்டங்களால் சூழப்பட்டவனும் தேவர்களுக்கு அரசனுமான இந்த இந்திரனை பார்த்து அசுரபதியான பலியானவன் சோகப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை. அந்த பலியானவன் பயமில்லாமலும் வேறு விகாரம் இல்லாமல் இருப்பதை பார்த்து சிறந்த யானையின் மீது ஏறின இந்திரன் பேச ஆரம்பித்தான். ஓ அசுரனே, சூரத்தன்மையாலா அல்லது பெரியோர்களின் சேவையாலா அல்லது தவம் செய்திருப்பதாலா நீ பயப்படாமல் இருக்கிறாய்? எந்த விதத்திலும் இவ்வாறு இருப்பது மிக கடினம். பகைவர்களுக்கு வசமானவனும் மிக உத்தமமான பதத்திலிருந்து நழுவினவனுமான நீ சோகப்பட வேண்டிய நிலைமையிலும் எதை கொண்டு சோகப்படாமல் இருக்கிறாய்? ஜாதிகளுள் மிக மேன்மையை அடைந்து மிக உத்தமமான போகங்களையும் புஜித்து கொண்டிருந்த நீ ரத்தினங்களும் ராஜ்யங்களும் அபகரிக்கப்பட்டும் எந்த காரணத்தால் கோபப்படாமல் இருக்கிறாய் சொல். தகப்பன் பாட்டன் பரம்பரையாக வந்த அந்த பதத்தில் முன்பு ஈஸ்வரனாய் இருந்து இப்பொழுது பகைவர்களால் அந்த பதவி அபகரிக்கப்பட்டிருப்பதை பார்த்து ஏன் நீ சோகப்படாமல் இருக்கிறாய்? வர்ணனுடைய பாசங்களால் கட்டப்படும் வஜ்ராயுதத்தால் மிக அடிக்கப்பட்டும் தாரங்களும் தனங்களும் அபகரிக்கப்பட்டும் நீ எந்த காரணத்தினால் சோகப்படாமல் இருக்கிறாய் சொல். சம்பத்து நசித்தும் வைபவத்திலிருந்து நழுவியும் நீ சோகப்படாமல் இருப்பது என்பது அரிது. 3 உலகங்கள் என்னும் ராஜ்யம் அழிந்திருக்கும் பொழுது வேறு எவன் உயிரோடு இருக்க விரும்புவான் என்று சொன்னான். விரோச்சனன் புத்திரரான பலியானவன் இவ்வாறு வேறு விதமாக தன்னை அவமதித்து கஷ்டமும் குரூரமாக பேசுவதை கேட்டும் பரபரப்பில்லாமல் மறுமொழி பேச ஆரம்பித்தான். இந்திரா, நான் மிகவும் அடங்கியிருக்கும் பொழுது தற்புகழ்ச்சியால்
உனக்கு என்ன பயன்? நீ வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு நிற்பதை பார்க்கின்றேன். முன்பு நீ சக்தியற்றவனாய் இருந்தாய். கஷ்டப்பட்டு சக்தியுள்ள நிலையை அடைந்திருக்கிறாய். உன்னை தவிர வேறு யார் மிக கடுமையான இந்த பேச்சை பேசத்தக்கவன்? சத்ருவின் வசத்தில் இருப்பவனும் தன் கையை அடைந்தவனுமான வீரனுக்கு சக்தி உள்ளவனாய் இருந்தும் தயை செய்கிறவனையே புருஷன் என்று அறிந்து கொள்கிறார்கள். யுத்தங்களில் விவாதப்படும் 2 பேர்களுள் ஒருவனே வெற்றி அடைவதும் மற்றொருவனே தோல்வி அடைவதும் நிச்சயம் இல்லை அல்லவா? அசுரர்களுள் சிறந்தவனான என்னிடத்தில் உனக்கு இந்த சுபாவம் வேண்டாம். எல்லா பிராணிகளுக்கும் ரசனாய் இருந்து நான் பராக்கிரமத்தால் பலாத்காரமாக வெல்லப்பட்டேன். நீ இவ்வித நிலையை அடைந்திருப்பது ஏன்? நாங்கள் இவ்வித நிலையை அடைந்திருப்பதும் ஏன்? இது எங்களால் செய்யப்பட்டது அல்ல. இந்திரா, இது உன்னால் செய்யப்பட்டதும் அல்ல. நான் முன்பு எவ்விதம் இருந்தேனோ அவ்விதம் நீ இப்பொழுது இருக்கிறாய். இப்பொழுது நாங்கள் எவ்விதம் இருக்கிறோமோ அவ்விதம் நீயும் இருக்கப் போகிறாய். நான் கெட்ட காரியம் செய்ததாக நீ அவமதிக்க வேண்டாம். மனிதன் காலத்தில் வேற்றுமையால் சுகத்தையும் துக்கத்தையும் அடைகின்றான். இந்திரா, நீ கர்மத்தால் இந்திர பதவியை அடைந்தவனும் இல்லை. காலத்தின் வேற்றுமையால் அடைந்திருக்கிறாய். காலமானது என்னை இந்த காலத்தில் செல்லும்படி செய்கிறது. உன்னையும் இந்த காலம்தான் செல்ல செய்கிறது. ஆகையால் இப்பொழுது நீ இருப்பது நான் இல்லை, நாங்கள் இருப்பது போல நீயும் இல்லை. தாய் தந்தைகளின் பணிவிடையும் தேவதைகளின் பூஜையும் வேறு நற்குணம் பொருந்திய நடக்கையும் மனிதனுக்கு சுகத்தை தருவனவல்ல. காலத்தால் துன்பப்படுத்தப்பட்ட மனிதனை கல்வியும் தவமும் தானமும் நண்பர்களும் உறவினர்களும் காப்பாற்ற திறமை உள்ளவர்களால. மனிதர்கள் வருங்காலத்தில் உள்ள துன்பத்தை புத்தி வலிமை ஒன்றின் அல்லாமல் பல நூறு இடையூறுகள் செய்தும் தடுக்க சக்தி உள்ளவர்கள் அல்ல. காலத்தின் வேற்றுமைகளால் துன்பப்படுத்தப்படுகிறவர்களை காப்பாற்றுகிறவனும் அல்ல. இந்திரா, ஆனால் நான் கர்த்தா என்று நினைப்பது துக்கமாகும். கர்த்தாவாய் இருப்பது உண்மையானால் கர்த்தாவானவன் ஒருபொழுதும் உண்டு பண்ணப்பட மாட்டான். கர்த்தாவானவன் உண்டு பண்ணப்படுகிற அந்த காரணத்தால் கர்த்தாவும் சக்தி பெற்றவன் அல்ல. காலத்தால் நான் உன்னை ஜெயித்தேன். காலத்தால் உன்னை நான் ஜெயிக்கப்பட்டேன். காலமானது போகிறவர்களை போகும்படி செய்கிறது. காலமானது பிராணிகளை கணக்கிடுகிறது. இந்திரா, அவிவேகமுள்ள புத்தியுடன் பிதற்றுகிற நீ அறியவில்லை. சிலர் உன்னை உன் கர்மத்தால் மிக சிறந்த தன்மையை அடைந்தாய் என்று நன்கு மதிக்கிறார்கள். உலக நடைகளை அறிந்த என் போன்றவன் காலத்தால் துன்பப்படுத்தப்பட்டு எவ்விதம் சோகமடைவான், அல்லது அவிவேகமடைவான், அல்லது புத்தி கேடு உள்ளவனாக ஆவான். காலத்தால் சூழப்பட்ட எனக்கோ என் போன்றவனுக்கோ புத்தியானது துன்பத்தை அடைந்து உடைந்த கப்பல் போல எவ்விதம் கஷ்டமடையும்? இந்திரா, நானும் நீயும் இனி வரப்போகிற வேறு இந்திரர்கள் அனைவரும் பல நூறு இந்திரர்கள் சென்ற வழியில் செல்ல போகின்றோம். காலம் வரும்பொழுது சிறந்த சம்பத்துடன் இவ்விதம் விளங்குகின்றவனும் எதிர்க்க தகாதவனுமான உன்னையும் காலமானது என்னை போல செய்ய போகிறது. தேவர்களுக்குரிய யுகந்தோறும் பல ஆயிரம் இந்திரர்கள் காலம் சென்று இருக்கிறார்கள். காலமானது மீறி செல்லத்தகாதது அல்லவா? இந்த பதவியை அடைந்து உன்னை எல்லா பிராணிகளிடத்தில் இருப்பவரும் அழிவில்லாதவருமான பிரம்மதேவரை போல கொண்டாடி கொள்கிறாய். இந்த பதவியானது யாருக்கும் அசைவில்லாததும் அல்ல, அழிவில்லாததும் அல்ல. ஆனால் நீ அவிவேக புத்தியுடன் எனக்கு இந்த பதவி வந்தது என்று நினைக்கின்றாய். நம்பத்தகாததை நம்புகிறாய், உறுதி இல்லாததை உறுதி என்றும் நினைக்கின்றாய். காலத்தால் சூழப்பட்ட புத்தி உள்ளவன் எப்பொழுதும் இவ்விதம் இருப்பான். இது என்னுடையது என்ற அவிவேகத்தால் நீ ராஜலட்சுமியை அடைய விரும்புகிறாய். உனக்கும் இவள் நிலை பெற்றவள் அல்ல, எங்களுக்கும் அல்ல, மற்றவர்களுக்கும் அல்ல.
வேறு பல பேர்களை மீறிக்கொண்டு இப்பொழுது இவள் உன்னிடத்தில் வந்திருக்கிறாள். இந்திரா பசுவானது தன் இருப்பிடத்தை விட்டு மீண்டும் வேறு இடத்திற்கு செல்வது போல உறுதியில்லாத இந்த லக்ஷ்மியானவள் சிறிது காலம் உன்னிடத்தில் இருந்த பின் மீண்டும் வேறொருவனிடம் செல்லப் போகிறாள். தேவராஜர்களாய் இருந்தும் காலம் சென்று இருக்கிறவர்களை எண்ண நான் சக்தி உள்ளவன் அல்ல. இந்திரா, உன்னை விட வேறு பல பேர்களும் இருக்க போகிறார்கள். இந்த பூமியானது மரங்கள், கொடிகள், செடிகள் இவைகள் உள்ளதும், ஆறு மலை, அகரம் இவைகளும் உள்ளதாக இருக்கிறது. இந்த சம்பாஷணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் போது தொடர்ந்து சேமிப்போம். நமஸ்காரம்.